என்ற ஒரு விழிப்புணர்வு, ஒரு அழுத்தம் ஏற்படுத்த நாங்கள் இதை திட்டமிட்டிருக்கின்றோம். என கர்நாடகா முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பி வருகிறார்கள். அவர் சொன்ன கருத்து என்னன்னா, இந்த மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு தான் அதிகம் பயன்பெறும்னு ஒரு கருத்தை சொல்றார், தவறான கருத்து. இரண்டாவது, அந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா இது முழுமையிலும் குடிநீருக்காக தான் நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு இன்னொரு கருத்தை சொல்றார். மூன்றாவது கருத்து என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றம் இந்த அணைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு மூன்றாவது ஒரு பொய்யான கருத்தை சொல்றார். இதற்கு மக்கள் மத்தியில, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மத்தியில இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அவங்களுக்கு தெரியல. சில இளைஞர்கள் ஏன் மேகதாது அணை கட்டினா என்ன, தண்ணி கடல்ல போதே, தண்ணி தேக்கி வச்சா என்ன, வீணா போற தண்ணி தேக்கி வச்ச தப்பு இல்லையே அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மத்தியில டி.கே. சிவகுமார் அவர்கள் மேலும் இது போன்று கருத்துக்களை சொல்வதனால மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு குழப்பம். இதான் தெளிவுபடுத்தணும். அதாவது ஒன்று, உச்ச நீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்டுங்கள் என்று எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்கல. உச்ச நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, கர்நாடக அரசு அந்த மேகதாது அணை கட்டுவதற்காக, அதாவது இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டிபிஆர்னு சொல்றது, அது விரிவான திட்ட அறிக்கை, இதை தயார் செய்து காவேரி போர்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆணையம் என்ன பண்ணிடுச்சு, அதை நிராகரித்திருக்கு. நாங்க ஏத்துக்க மாட்டோம், ஏன்னா இதுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குன்னு. அதன் பிறகு கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கர்நாடக அரசு அந்த டிபிஆர் வழங்கலாம், கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அணை கட்டுவதற்கு அனுமதி கிடையாது, இது டிபிஆர் கர்நாடக அரசு மத்திய அரசு கிட்ட கொடுக்கலாம், அவ்வளவுதான், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு எவ்வளவு சட்டம் சிக்கல்கள்லாம் இருக்கு, தீர்ப்புகள்லாம் இருக்கு. அதாவது கர்நாடக அரசு அது முதல் மடை மாநிலம், தமிழ்நாடு கடைமடை மாநிலம். எந்த ஒரு திட்டமும் முதல் மடை மாநிலத்துல எந்த ஒரு திட்டம் காவிரியில கட்டணும்னா கடைமடை மாநிலம் தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாம கட்ட முடியாது. சின்னதா ஒரு தடுப்பணை கட்டினாலும் தமிழ்நாடு அனுமதியோட கட்ட முடியாது, அனுமதி இல்லாம கட்ட முடியாதுன்னா இது சட்டம், இது தீர்ப்பு,